கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கோட் பிளேஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கஸ்டமைஸ் ஆப் பார் எப்படி கிரியேட் பண்ண ஒரு நம்மளோட அப்ளிகேஷனில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கஸ்டமைஸ் ஆப் பார்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அதோட ஆப் பார் வந்து அவங்களுக்கு அந்த ஆப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ஐக்கானு, 2 ஐக்கானு, ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்க. இதுதான் கஸ்டமைஸ் ஆப் பார் சொல்லுவாங்க. டீஃபால்ட்டாக அந்த மாதிரி ஆப் பார் வந்து நமக்கு வந்து டிசைன் வராது. ஆனால் இது வந்து அவங்க வந்து தனக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஆப்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதுதான் கஸ்டமைஸ் ஆப் பார் நான் சொல்கிறேன். இது எப்படி பண்ணணும் அந்த டிசைனை, அதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கோட் பிளேஸ், ஷேர் அண்டு லைக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எப்பவும் போல் ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண க்ரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஒரு எம்டி லேஅவுட் எடுத்துக்கோங்க. லேஅவுட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து எப்பவும் போல் அப்ளிகேஷன் நேம் என்னென்னு கொடுக்க போகிறோம் அதை கொடுங்க. நான் வந்து கோடு கஸ்டம் ஆப் பார்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி கொடுக்கலாம். கிராடல் சிங்காக தாண்டி வெயிட் பண்ணுங்கள். இந்த கஸ்டமைஸ் ஆப் பார் வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைன்னாலும் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மியூசிக் பிளேயர் ஆப் பண்ணுறீங்கன்னா, மியூசிக் பிளேயரில் சப்போஸ் யூசர் வந்து லாகின் பண்ணோன்னா அந்த ஆப் பார் ஐக்கான் வந்து யூசரோட இமேஜ் வந்து டாப்பில் ஆப் பாரில் வந்துடணும் அப்படின்னு வச்சிங்கனாலும் வைக்கலாம். அந்த மாதிரி இல்லாட்டா ஒரு ட்ராவர் லேஅவுட், போன வீடியோவில் நம்ம ஒரு ட்ராவர் லேஅவுட் பார்த்தோம். அந்த நேவிகேஷன் பாரு வந்து கிளிக் பண்ணதுக்கு உள்ள நேவிகேஷன் இமேஜு இல்லாட்டா அந்த ஐக்கான் வந்து மாற்றுறது எதுனாலுமே இந்த கஸ்டமைஸ் ஆப் பார் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கஸ்டமைஸ் ஆப் பார் பண்ணமுச்சில் டீஃபால்ட்டாக வந்து என்னெல்லாம் தெரிய வேணும்னா, இந்த ஆப் பார் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். டீஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு டீஃபால்ட்டாக உள்ள ஆப் பார் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்மளோட ஆப்போட நேம் மட்டும் இருக்கும். டாப்பில் ஒரு ஆப் பாரோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இமேஜு, டெக்ஸ்ட் வியூஸு, அப்புறம் அந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம், இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நோட்டுமா சொல்கிறேன். இதுதான் இன்ஸ்டாகிராமோடது. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஐகான் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு நேவிகேஷன் பார் இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, ஒரு ஐகான் பார் இருக்குது. இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜு கோட் பிளேஸுக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 இதோட ஐகான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்து எப்படி வைக்கணும், இந்த மாதிரி நம்ம ஆப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி வைக்கணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் போட்டிருந்தேன் எப்படி இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்டு வச்சு நம்மளோட ஆப் நேம் மட்டும் இருந்தது. இப்போ வந்து நம்ம அது எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது, டிஃபால்ட்டாக நான் சொன்னோம்ல, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ப்ராஜெக்ட் எப்படி உங்களுக்கு ரன் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக உள்ள ஆப் பார் வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்ஷன் பார் கொடுத்துருப்பாங்க, ஆப் பார் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, நம்மளோட ஆப் நேமும் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் வச்சு வரும். பார்த்தீங்களா, நம்மளோட ஆப் பார் இருக்குது, அதோட பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. இப்போ நான் டிசைனில் எப்படி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஆப்பு, ஒரு இன்ஸ்டாகிராம்னு ஒரு டெக்ஸ்ட் வியூவு, இன்னொரு இமேஜ் வியூ, 2 இமேஜ் வியூ வச்சு ஒரு டெக்ஸ்ட் வியூ பண்ணியிருந்தேன். அப்போது நம்ம அது ஒரு கஸ்டமைஸ் ஆப் பார் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்டைல்ஸில் போய் தான் மாற்றணும். இந்த ஸ்டைலோட ஆப் தீம் தான் மெயின். இந்த ஆப் தீம் தான் நம்மளோட ஸ்டைலை எப்படி மாற்றணும்னு மாற்ற போகுது. இப்போ இந்த டாட் ஆக்ஷன் பார் இருக்குல்ல, இந்த டாட் ஆக்ஷன் பார் தான் டினோட் பண்ணும். உங்கள் ஆப் பாருக்கு ஆக்ஷன் பார் வேணுமா, ஆக்ஷன் பார் இல்லைன்னா. இந்த ஆக்ஷன் பார்னால் ஒன்றும் இல்லை, இந்த டாப்பில் ஆப் பார் வந்துச்சுல அது பேர் தான் ஆக்ஷன் பார் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஆக்ஷன் பார் வேண்டாம். இப்போ வந்து நான் சொன்னோம்ல, ஆப் பார் லேஅவுட் வந்து கூகுளோடது. ஸோ கூகுளோட எக்ஸ்டென்ஷன் லைப்ரரிஸ். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் அடிஷ்னல் லைப்ரரிஸ் எங்கே போய் எடுப்போம், ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தானே. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணி லைப்ரரி டிபெண்டன்சிஸில் போய் ஆட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைப்ரரி டிபெண்டன்சிஸ் வரும். மெட்டீரியல்னு அடிங்க. மெட்டீரியல்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுளோட மெட்டீரியல் லைப்ரரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெட்லேருந்து கனெக்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களோட ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டு 1.2.0 வெர்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கிராடல் சிங்க் ஆகும். சிங்க் ஆகுதாண்டி வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண கிராடல் பில்ட் ஆகணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைப்ரரியோட டிபெண்டன்சிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலாம், டார்க் ஆக்ஷன் பார் வந்து டிஃபால்ட்டாக உள்ள ஆக்ஷன் பார் வந்து டினோட் பண்ணும். ஸோ நம்ம வந்து
நோ ஆக்ஷன் பார் மெட்டீரியல் டாட் நோ ஆக்ஷன் பார்னு கொடுக்கணும். இப்போ நான் அந்த மெட்டீரியல் காம்பனன்ட்ஸ் எது கொடுத்துருக்கேன்னா கூகுளோட மெட்டீரியல் காம்பனன்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால் நான் மெட்டீரியல் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த நம்மளோட ப்ராஜெக்டோட ரன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்ஷன் பார் வந்து தெரியாது. பாருங்கள், இப்போ டெமோ கிராடில் பில்ட் ஆகணும்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் ஆக்ஷன் பார் வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட் கலர் எதுக்கு பிளாக் ஆச்சுன்னா நம்ம மெட்டீரியல் டார்க்கு நோ ஆக்ஷன் பார் கொடுத்துருக்கேன். மெட்டீரியலோட டிஃபால்ட் கலர் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஆகிடுச்சு. இப்போது இது நம்ம பார்த்திங்கன்னா இந்த நோ ஆக்ஷன் பார் கொடுத்தோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, பேக்ரவுண்ட் கலர் வந்து இல்லாமல் போயிடுச்சு. பேக்ரவுண்ட் ஆப் பார், அதாவது அது வந்து ஆக்ஷன் பார் சொல்லுவாங்க. எதுக்காண்டி ஆக்ஷன் பார் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும், ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் நடக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறது, அதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம மெசேஜ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் டேக் போகும். கேமரா கிளிக் பண்ணால் கேமரா டேக் போகும். அதுதான் அது பேர் வந்து ஆக்ஷன் பார்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷன் பாருக்கு வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க லேஅவுட் டிசைனுக்குள்ளே போவோம். எப்பவும் போல் நம்ம மெயினாக எந்த ஆக்டிவிட்டியோட டிசைன் வரணுமோ அந்த ஆக்டிவிட்டி டிசைன் எடுத்துகிட்டு, இப்போ இந்த கன்ஸ்டன்ட் லேஅவுட் ஒன்று இருக்குது. நம்ம ஜஸ்ட் அது வந்து லீனியர் லேஅவுட்னு மாற்றிட்டு ஓரியன்டேஷன் வெர்டிகல்னு போட்டுக்கோங்க. வெர்டிகல்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைன்மெண்ட் வந்து வெர்டிகல் ஆயிரும். அப்புறம் ஃபஸ்ட்டு டேக் வந்து நமக்கு என்ன வேணும்னா ஆப் பார் லேஅவுட். இந்த டாப் லேஅவுட் இல்லைல்ல, அதுதானே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அது பேர் தான் ஆப் பார் லேஅவுட். ஆப் பார் லேஅவுட்னு கிளிக் பண்ணிட்டு அதோட வித்தை வந்து மேட்ச் பேரண்ட் கொடுங்க, ஹைட்டை வந்து ராப் கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போது இது ஆண்ட்ராய்டு ஒரு பேக்ரவுண்டு. இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலர் என்னதான் இருக்கணும்னா @ஆண்ட்ராய்டு விண்டோஸ் பேக்ரவுண்டுன்னு கொடுக்கணும். எதுக்காண்டி இந்த பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா அந்த ஆப் பார்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கணும்னு அது டிஃபால்ட்டாக எடுத்துக்காது. அதனால் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். நீங்கள் என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்து என்ன கலர் பிளாக் ப்ளூ அந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ உள்ள எலமெண்ட்ஸுக்கு வந்து நான் லீனியர் லேஅவுட்டில் போடுறேன். மேட்ச் பேரண்ட் எது கொடுக்குறேன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக அலைன்மெண்ட்டுக்காக மேட்ச் பேரண்ட் கொடுக்குறேன். ஆண்ட்ராய்டு ஹைட் வந்து ஆக்ஷன் பார் சைஸு டிஃபால்ட் ஆக்ஷன் பார் சைஸுன்னு கொடுக்குறேன். இப்போது ஓரியன்டேஷன் வந்து நமக்கு வேணும். ஓரியன்டேஷன் இருந்தால் தான் அதோட அலைன்மெண்ட் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டான்னு வரும். ஓரியன்டேஷன் தான் மெயின். அப்போ தான் நம்ம எந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆகிறோம். ஏன்னா லீனியர் லேஅவுட் வந்து ஓரியன்டேஷன் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் ஓரியன்டேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ஹரிசாண்டல் கொடுக்கறதுனால தான் அது லெஃப்ட் டு ரைட் ஃபுல்லாக பேடிங் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கோம், ஒரு 2 இமேஜ் வியூவும் ஒரு டெக்ஸ்ட் வியூவும் ஒரு சைடில் ஒரு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஆப் ஆர் வாட்ஸ்அப் எந்த இதுனாலுமே அவங்க வந்து கஸ்டமைஸ் ஆப் பார் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆப் பார் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டு இமேஜ் வியூ வைக்கிறோம். இமேஜ் வியூவுக்கு வித்து 44 dB, ஹைட்டும் 44 dBன்னு கொடுத்துட்டு அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு XML டேக் வந்து ஒவ்வொரு வாட்டியும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் இல்லாட்டா எரர் வரும். ஒரு டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். அது அப்போ தான் வந்து XML டேக் வந்து ஓப்பன் க்ளோஸ் டேக் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வியூவோட பாத் வச்சுருக்கோம். இப்போ டிஃபால்ட் ஆக்ஷன் பார் சைஸ் வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து ராப் கண்டென்ட்னு கொடுக்குறேன். அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்காண்டி ராப் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். ஏன்னா சப்போஸ் வந்து ஃபர்தராக நம்ம வந்து எதுவும் ஆக்ஷன் பண்ணோம்னா இது வந்து இதன் மூலமாக பண்ணிக்கலாம். அதுக்கான ஆக்ஷன் பார் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கோம். டெக்ஸ்ட் வியூ இப்போ ஆப் கண்டென்ட் கொடுத்துட்டோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் சைஸு நான் சொன்னோம்னா டெக்ஸ்ட் வியூனாலே இந்த 4 அட்ரிபியூட்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். டெக்ஸ்ட்டு சைஸு, டெக்ஸ்ட்டு கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி, டெக்ஸ்ட் ஸ்டைலு. இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வியூனால் இதெல்லாம் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிசைன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் சைஸு அதெல்லாம் கொடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இந்த எதுக்காண்டி இப்போ டிஃபால்ட்டாக உள்ள ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ நம்ம இதில் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கர்சிவ் லெட்டரில் வரணும். ஸோ நம்ம அதை வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் ஃபாண்ட் ஃபேமிலி கர்சிவ்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்சிவ் ஆகிரும். பார்த்திங்களா, இப்போ அந்த டிசைன் வந்துருச்சா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரியே. இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட இப்போ அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் சைஸை மட்டும் நான் குறைச்சிக்கிறேன்.
இப்போது லேஅவுட் கிராவிட்டி வந்து சென்டர் ஹரிசாண்டல்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைன்மெண்ட் பக்காவாக இருக்கும் மேலேயும் கீழேயும். இப்போ சூப்பராக டிசைன் அலைன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் இமேஜ் வியூவிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மார்ஜின் லெஃப்ட் கொடுக்குறேன். மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தா கொஞ்சம் பேடிங் நல்லாயிருக்கும். டிசைன் பார்க்க யூஐ வந்து ரொம்ப முக்கியம். யூஸருக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அவங்க பேக்ரவுண்டில் என்ன ரன் ஆகுதுன்னு பிரச்சனை இல்லை, அவங்களோட டிசைன் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவங்க வந்து யூஐ ரொம்ப பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யூஐயில். ரிலேட்டிவ் லேஅவுட் வந்து அடுத்து ஒரு இமேஜ் வச்சுருக்கேன்ல, அதுக்கு வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டிருக்கேன். எதுக்காண்டி ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டிருக்கேன்னா, அந்த இமேஜ் வந்து பேரண்ட்டோட ரைட்டில் வந்து பொசிஷன் ஆகும். அதனால் நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட் கொடுத்தோன்னா நம்மளோட அக்யூரேட்டாக கரெக்டாக போய் பொசிஷன் ஆகும். இப்போ லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே போட்டு இமேஜ் வியூ கொடுத்து போட்டோம்னா அலைன் பேரண்ட் ரைட் வராது. நம்ம மார்ஜின் லெஃப்ட்லேருந்து தான் பேடிங் ஆகும். சப்போஸ் மேக்ஸிமம் ஃபோன் சைஸுக்கு இப்போ மினிமம் ஃபோன் சைஸுக்கும் மேக்ஸிமம் ஃபோன் சைஸுக்கும் வித்தியாசம் ஆகும். சின்ன ஃபோனுக்கும் பெரிய ஃபோனுக்கு வந்து அலைன்மெண்ட் வித்தியாசம் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட் அலைன் பேரண்ட் ரைட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபோனுக்குமே அது வந்து ரைட்டில் வந்து பொசிஷன் ஆகிடும். அதுக்கு என்ன ரிலேட்டிவ் லேஅவுட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து முடிஞ்சாச்சு. டாப் லேஅவுட்டில் ஒரு 2 இமேஜ் வியூ, ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரு சென்ட் பட்டனு, 3 லேஅவுட்டோட டிசைன் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதுதான் ஆக்ஷன் பார் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் கேமரா கூட கிளிக் பண்ணால் கேமராக்குள்ளே போயிடும். அப்புறம் மெசேஜுக்குள்ளே அந்த மெசேஜ் இதான் ஐக்கான இமேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் இது போகும். இப்போ இது ரன் பண்ணி பார்த்தாச்சு. ரன் பண்ணி பார்த்துங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்களா நம்மளோட டிசைன் வந்துருச்சா? இன்ஸ்டாகிராம் அழகாக வந்துடுச்சு. இதுதான் கஸ்டமைஸ் ஆப் பார். இதே மாதிரி உங்கள் ஆப் பாருக்கு எதெல்லாம் தேவையோ அதை கஸ்டமைஸ் ஆப் பார் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் நல்லா ஃபண்டமெண்டல் ஆகிடலாம். இன்றைக்கி உள்ள வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு பிடிஎஃபாக ப்ரோ போட்டு விடுங்க அப்படின்னாங்க. இது வந்து நான் ஒரு பிடிஎஃபாக போட்டு விட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே அதை பற்றி தான் போட்டிருக்கோம். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போது நானே க்ரியேட் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸாக பண்ணாமல் கொஞ்சம் ஒரு ஆத்தருக்கு இதாக வேணும்னால இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுள் பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் 5 ரூபீஸ்க்கு தானே விற்கிறேன். யாரெல்லாம் கூகுள் பே பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவீங்களோ உங்களுக்கு நான் வந்து இது வந்து போட்டு விட்ருவேன் ஜஸ்ட் ஃபார் 5 ரூபீஸு. ஸோ உங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் டு கோல்ட் ப்ளேஸ். தேங்க்யூ. அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye.